வீக்கில் சண்டேல பசங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு சூப்பரான ஒரு ஹோம் தேட்டர் அந்த வீடு இருக்குது. உங்களோட பசங்க வெளியிலே போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு மினி தேட்டரும் வீட்டிலே இருக்குது. ஈவினிங்கில் நல்லா மழை பெய்யும் போது உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து மழையை ரசிக்கிறதுக்கு மேலே ஒரு சீட் அவுட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டின்னருக்கும் உங்கள் ஆஃபீஸ் அண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு பார் செட்டப்பாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கவின் ரேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆப்போசிட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகலாம். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான், ஒரு லக்ஸரி ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. சவுத் ஃபேஸிங் லேண்டு, சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். நல்ல ஹைட் ஏற்றி வீடு கட்டியிருப்பாங்க. நான் இங்கே விசாரித்த வரைக்கும் மழை தண்ணி ரொம்ப ஹெவியாக வராது, ஹெவியாக மழை பெஞ்சாலும் ஸ்ட்ரீட்டில் நிற்கும் போயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போவும் நல்ல மழையில் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு எக்ஸிபி கார் வந்து பார்க் பண்ணலாம். நல்லா ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டைட்டாக நீங்கள் பார்க் பண்ணீங்க அப்படின்னா 2 சின்ன கார் பார்க் பண்ணலாம். சவுத் ஃபேஸிங் லேண்ட் என்ட்ரன்ஸு இதுதான். சவுத் ஃபேஸிங் லேண்ட் என்ட்ரன்ஸு ஒரு 4-5 படிக்கட்டு வச்சு தான் ஹைட் ஏற்றிருக்காங்க. கிரில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபோல்டபிள் டைப்பு. சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. அப்படியே நம்ம உள்ளே போகலாம். நம்ம அப்படியே என்ட்ரு ஆகிறோம். நல்லா அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. டிக்கெட்டில் டோர் கொடுத்துருக்காங்க. இங்கே டிக்கெட்டில் டோரு உள்ளே வந்து சின்ன ஸ்டாண்ட், செப்பல் ஸ்டாண்டில் வேறு ஏதாவது வெளியில் போடுறது திங்ஸ் நீங்கள் கூடாத மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டெப் இங்கே வந்து வச்சுக்கலாம். உள்ளே வந்து நல்லா வந்து ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணாலும் இன்டீரியர் டிசைன் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. பார்சலிங்காக இங்கே வந்து டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவிக்கான கபோர்டு. இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு பூஜை கபோர்ட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைன். இங்கே ஹாலு. இது ஒரு காமன் பாத்ரூம். கொடுத்துருக்காங்க. கிச்சன், மேலே கபோர்டு, சின்னதாக ஒரு மினி கிச்சன் தான் சொல்லணும். கிச்சன் வந்து ஸ்பேஸ் பெருசாக கிடையாது, மினிமான ஒரு ஸ்பேஸ் தான். இந்த வீட்டுக்கு என்ன சைஸ் பண்ண முடியும் பண்ணிடலாங்க. பட் நீங்கள் இன்னும் பெருசாகணும் அப்படின்னா இந்த பூஜை ரூமை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக அப்படி கிச்சனாக மாற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய கிச்சனாக இருக்கும். பூஜை ரூம் கூட கொஞ்சம் தள்ளி நீங்கள் வச்சுக்கலாம். வேறு எங்கேயாவது இங்கே அடிஷ்னலாக உங்கள் பூஜை ரூம் மாதிரி இந்த இடத்த நீங்கள் வந்து பூஜை ரூமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நீங்கள் வந்து கிச்சனாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாடிஃபை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுவும் சின்ன ஒரு சிங்கிள் கட்டில் போட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரூம் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா பெரியவங்க எழுந்து அவ்வளோ தூரம் பாத்ரூம் போய் ஆகணும், அது ஒரு கஷ்டம் இருக்குது. பட் எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கவோ சில்ட்ரன் ஸ்டடி ரூமாவோ நீங்கள் கொடுத்துடலாம். அப்படி நம்ம வந்து மேலே போகலாம். அழகான ஒரு படிக்கட்டில் கீழேயும் மேலேயுமே நல்லா அதிக டிசைன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சொல்லணும். மேலே வந்தாச்சு. ஒரு லிவிங் ஏரியா இது வந்தாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர் இது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அழகான ஒரு சிட் அவுட் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகான ஒரு சிட் அவுட் வந்து இங்கே லிவிங் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. எல்லா பெட்ரூமையும் ஆல்ரெடி அவங்க வந்து மேலே 2 பெட்ரூமையும் கட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிச்சர். உங்களோட பர்சனல் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே சின்ன கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. அதில் இன்டீரியர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே மேக்கப்புக்கான கிளாஸு, வார்ட்ரோப்பு, பக்கத்துலேயும் இங்கே ஒரு பாத்ரூம் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணுறது. அந்த பாத்ரூம் டிசைன் தான் வெளியில் அது மாதிரி ரவுண்டாக தெரியுது உங்களுக்கு. இந்த ரவுண்டாக தெரியுது அந்த பாத்ரூம் தான். வீட்டுக்கு எல்லா இடமும் பார்த்து நல்லா டிசைன் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு ஹைலைட்டு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே உங்களுக்கு வந்து வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட வீக்கெண்டு ஒரு புது படம் வந்தால் சூப்பராக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா அழகாக 7.1 ஹோம் தேட்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனோட வித் ஸ்பீக்கர் எல்லாமே கொடுத்துட்டாங்க.
ரெடி டு ப்ளே தான், அதாவது ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ரொஜெக்டரோடு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எப்சான் கம்பெனி தான் ப்ரொஜெக்டரும் போட்டிருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம். உள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு வித் பால்கனியோடு இருக்குது. இது நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு டிசைன். இங்கேயும் வாட்ரோப் கொடுத்துருக்காங்க, மேக்கப் ஆன கிளாஸு, ஒரு பாத்ரூம், அட்டாச்சு பால்கனி இருக்குது. மழை பெஞ்சவங்க தண்ணி நிற்கிது பால்கனியில். மேலே ஒரு சின்ன ஷீட் மாதிரி அடித்து நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா வராது. நம்ம அப்படியே மேலே போகலாம். இந்த சைடு ஃபுல்லாகவே படிக்கட்டில் நல்லா வந்து லைட்டிங் பண்ணியிருக்காங்க. மேலே போகலாம். மேலே வந்துருக்கேன். நல்ல அழகான ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவி மழையில் சின்ன பர்க்காவில் நல்ல அழகான ஒரு சிட் அவுட்டு. ஃபேமிலியோடு இங்கே வந்து உட்காந்துக்கலாம். ஈவினிங் ஏதாவது மழை டைமில் வீட்டில் ஏதாவது சூடாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு நீங்கள் ஒரு மழையை வந்து என்ஜாய் பண்ணலாம். அது மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சிட் அவுட் ஏரியா. அது இல்லாமல் நல்ல வெயில் காலத்துலேயும் அந்த காலத்தில் நிலாச்சோறுலாம் சாப்பிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து மேலே உட்காந்துட்டு ஃபேமிலியோடு இங்கே ஒரு டின்னரே முடிச்சிடலாம். அது மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே லைட் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பூச்செடியும் வச்சுக்கலாம். சில பேர் அதுக்கு மேலேயும் போய் பாராவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலு கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து 2 கிலோமீட்டரு. ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி 18க்கு 57 சைஸில் இருக்குது. 1026 ஸ்கொயர் ஃபீட்டு. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. 1026 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. 1818 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப்பு. ப்ரைஸ் வந்து 1,65,00,000 சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். அதாவது எனக்கு சொன்ன பிறகு 1 லட்ச ரூபா அவ்வளோதான் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 ஃபீட் ரோடு. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவிலை சேர்த்து நான் சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் ஒன்றா கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ள 2 கொஞ்சம் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் சேல் பண்ணி தரேன். தேங்க்யூ.